இப்போ பொதுவாகவே இந்த ஹீரோ ஹீரோயின்களை எல்லாம் நீங்கள் எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அவர்களுடைய மேனேஜர் பிஆர்ஓக்கள் மூலம் தான் வந்து அவங்களையும் ரீச் பண்ண முடியும். நீங்கள் பாட்டுக்கு திடுத்துப்புன்னு வீட்டில் போய் காலிங் பெல் அடித்து ஐயா இருந்தாங்க அப்படின்லாம் நீங்கள் கூப்பிட முடியாது. ஏன்னா அப்போ இந்த 2 பேரை வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதே பெரிய தலைவலியாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அப்படியா சார் அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு நான் கேட்டு சொல்கிறேன் இப்படின்னு இழுத்துட்டே இருப்பாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு குழந்தையெல்லாம் பிறந்துடும். இதெல்லாம் கூட நடந்திருக்கு. நடிகர் நடிகைகளுடைய அதாவது அந்த திரையுலகை சார்ந்தவர்கள் கல்யாணத்துக்கு திருமண பத்திரிக்கை கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு திரையுலக நிகழ்வுக்கு இவர்களை அழைப்பதே பெரும்பாடாக இருக்குது. பெரிய உதாரணம் அஜித்குமார். நடிகர் சங்கம் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அஜித்குமாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதாவது நிர்வாகிகள் தலைவர் செயலாளர்லாம் போய் அவரை இன்வைட் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவங்களுக்கே வந்து அஜித்குமார் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை. கடைசியில் சுரேஷ் சந்திராவை அவங்க விரட்டுறாங்க. அவர் இப்போ கேட்டு சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன்னு அப்படி இழுத்துட்டே வர்றாரு. கடைசியாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் போய் அங்கே செக்யூரிட்டி இருப்பார் அவர்கிட்ட போய் அந்த இன்விடேஷனை கொடுங்க, அதை நான் சார்கிட்ட சேர்த்துடுறேங்கிற மாதிரி பதில் சொல்கிறார். இதுதான் திரையுலகில் இருப்பவர்களுடைய மனநிலை. ஸோ இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த இந்த திரையுலகத்தில் இவங்க மேலே வந்து ஒரு மரியாதை வச்சு அன்பு வச்சு அவங்கள தேடி தேடி போய் பத்திரிக்கை கொடுத்தாருல கிங்காங், அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே தனிப்பட்ட முறையில் வந்து அவர் மீது ஒரு சின்ன பரிதாபமும் ஒரு அனுதாபமும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டது.